Hey guys, welcome back to my channel Pragya Villa. So இன்னைக்கு நம்ம வீடியோல ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போறோம். அது என்னன்னு கேட்டிங்கனா டீ கடையில நம்ம நார்மலா பாத்துறப்போம் கஜீர்னு ஒரு ஸ்நாக்ஸ். ஸோ அதுதான் இன்னைக்கு நம்ம வீடியோல செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு ஒரு எக் ஆட் பண்ணுறேன். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறேன். இது நல்லா பீட் பண்ணணும். சுகர் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணால் போதும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் 2 கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணுறேன். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா மாவு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நல்லா பிசையணும். சப்பாத்தி மாவு நம்ம எப்படி பிசையுமோ அந்த பதத்துக்கு இதை நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். 10 மினிட்ஸ் போல் இதை அப்படியே விட்டுடலாம். ஸோ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பூரிக்கட்டையில் கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு அதுக்கு மேலே இந்த நம்ம ஆல்ரெடி பிசைஞ்சு வச்ச மாவை ரோல் பண்ணி வச்சுக்கலாம். இதில் நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே சும்மா ஒரு 2 லைன் நான் வந்து டிசைன் போல் நான் நைஃப்பில் கட் பண்ணுறேன். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயாச்சு. இதை ஆயிலில் போட்டு எடுக்கணும். நான் ஆயில் ஆல்ரெடி நான் போட்டு வச்ச ஆயில்ன்றதால இந்த கலரில் இருக்குது. நான் இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவே போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஆயில் வந்து நல்லா சூடானதும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். ஸோ நல்லா ஆயில் சூடாகிடுச்சு. நான் இதில் போடுறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வரும். இது வந்து 5 to 7 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம ஆயிலே வைக்கணும். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். ஸோ இது நல்லா திருப்பி விடணும். திருப்பி விட்டுட்டுக்கப்புறம் ஸோ இந்த கோல்டன் கலர் வர வரைக்கும் இது நல்லா நம்ம பாயில் பண்ணணும். இப்போது நமக்கு சூப்பரான ரொம்ப கிறிஸ்பியான கஜீர் ரெடி ஆயாச்சு. ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான். குழந்தைங்களாம் ரொம்ப பிடிக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிரக்யா வில்லாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.